தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி கடந்த நவம்பர் 4ஆம் தேதி துவங்கி நடந்தது. எஸ்ஐஆர் பணிகள் முடிந்து தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 97 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 27 லட்சம் பேர் இறந்தவர்கள், 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்கள், 3.5 லட்சம் பேர் 2 இடங்களில் பெயர் உள்ளவர்கள் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார். முகவரி மாறியதால் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க தேர்தல் ஆணையம் 1 மாத கால அவகாசம் அளித்துள்ளது. பெயர் விடுபட்ட வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க ஜனவரி 18ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு தங்கள் பெயரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என இதுவரை 92,626 படிவங்கள் மட்டுமே வந்துள்ளன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த சிறப்பு முகாம்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 27, 28ஆம் தேதி மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வாக்காளர் சேர்க்கைக்கு படிவம் 6ஐ பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். முன்மொழியப்பட்ட வாக்காளர் சேர்க்கைக்கு அல்லது ஏற்கனவே உள்ள பதிவை நீக்க படிவம் 7ஐ பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். முகவரி மாற்றம், வாக்காளர் விவரங்கள் திருத்தம், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மாற்றம், மாற்றுத்திறனாளிகள் என குறிப்பதற்கு ஆகிய தேவைகளுக்கு படிவம் 8ஐ பூர்த்தி செய்து வாக்குச்சாவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார்.